எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை. பருப்பு சாப்பாடு ரச சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவே கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணிங்க அப்படின்னா பரோட்டா நானுக்கு அடிச்சுக்கவே முடியாது. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா செவந்து வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வதக்கிக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 200 கிராம் மஷ்ரூமை கட் பண்ணி நல்லா கழுவி இதில் சேர்த்துருக்கேன். இது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். காளான்லேருந்து வர்ற தண்ணி இது வதங்குறதுக்கு சரியாக இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இன்னும் இதுக்கு பெப்பர் வேறு பொடிச்சு சேர்க்க போகிறோம். அதனால் மிளகாத்தூள் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மஷ்ரூம் வதங்குறதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொடியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். 2ஐயும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. மஷ்ரூமை நல்லா ஒரு கிளறி விட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். சோம்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்து தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. சோம்பு மிளகும் வறுத்து பொடிச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. மீதி இருந்தால் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சோம்பு மிளகு பொடியை நீங்கள் சிக்கனோ ஈரலோ செய்கிறப்ப கடைசியாக இதை தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அருமையான டேஸ்ட்டில் பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரச சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கேட்கவே வேணாங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
ஹாப்பி குக்கிங்.